இப்போ நான் நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கேன். நான் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்க்கு மட்டும் தான் படித்தேன். ஆனால் எனக்கு 7 கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைச்சிது. அந்த ஜாப் எதுக்குமே நான் படிச்சுட்டு போகல. நான் படித்தது ஒரு எக்ஸாம், அங்கே கிடைச்ச அனுபவத்தை வச்சு எனக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைச்சிது. 20 இயர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எஜுகேஷன் செக்டார்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்மெல்லாம் நிறைய நேரம் இதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியாகிடும் நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு படிச்சிட்டோம்னா. எல்லோரும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரியில் முன்னாடி படிக்கிறப்ப இந்த யூஜிசி எக்ஸாமுக்கு விழுந்து விழுந்து படிச்சுட்டே இருப்பாங்க. நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உங்களுக்கெல்லாம் தெரியும், நெட் எக்ஸாம். நான் படிக்கவே இல்லை, போய் சும்மா தான் எழுதினேன் நெட் எக்ஸாமு. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் ஆகிடுச்சு. அங்கே யூனிவர்சிட்டியில் நான் வெயிட் பண்ணுறப்ப எல்லோரும் வந்து யூஜிசி ரிசல்ட் வந்திருக்கு, நம்ம செட்டில் யாருமே பாஸ் பண்ணல அப்படின்னாங்க. நான் ரொம்ப நேரம் ரிசல்ட்டு நான் பார்க்கல. சரி, யாருமே பாஸ் பண்ணல. என் சீனியர் அண்ணாலாம் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்கெல்லாம் ஃபெயில் ஆகிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் இப்போ ஐஜியாக இருக்காங்க, ஒருத்தர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கார். ஆனால் அப்போ யூஜிசி ஃபெயில் ஆகிட்டாங்க. அன்றைக்கி என்னோடய ரிசல்ட்டை சும்மா பார்க்கலாமே, இவங்களே ஃபெயில் ஆகிட்டாங்க, நமக்கு எங்கே வந்திருக்க போகுது அப்படின்னு நினச்சி நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் ஆகுது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் யூபிஎஸ்சிக்கு சிவில் சர்வீஸ்க்கு படித்த அந்த அனுபவம் நம்மளை பிற போட்டித் தேர்வுகளை ரொம்ப எளிமையாக வந்து நம்மளை ஜெயிக்க வைக்கிது.